ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சூரை மீனை எப்படி ஊறுகாய் போடலாம் அது எப்படி பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைல் பிக்கிள். அதுக்கு சூரை மீனை மசாலா போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மீனை பொரிச்சொல்லையே அந்த எண்ணெயை எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உரிச்சு வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி தோல் செதுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சு இதை செய்யலாம். அடுத்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வினிகர் ஊற்றிக்கலாம். பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மீன், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆப்பிள் சிடார் வினிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 ml வினிகரை ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றினேன், அதனால தான் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. வினிகர் நான் அவ்வளோ ஊற்றலை, டைல்யூட் பண்ணி தான் அந்த வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். கொஞ்சம் திக்காகி வர சமயத்தில்
வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயம், அதாவது உளுவா, இதை வந்து இந்த பொடியை மேலே தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பரான ஃபிஷ் பிக்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.